ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 14 ஆசிட்ஸ் அண்டு பேசஸ். ஸோ கெமிஸ்ட்ரி லெசனு. இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபைன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஆசிட்னா என்ன, பேசஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ரெண்டுனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேசஸ். லெட்ஸ் அவுட் த யூசஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட்டுக்கும் பேசிஸ்லேயே இருக்கக்கூடிய நியூட்ரல் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும், அண்டு ஆசிட் பற்றியும் பேஸ் இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிட் இண்டிகேட்டர், பேஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, in our daily life we come across different food substances. Some substances like tamarind, grapes, curd and lemon are so. சில இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, புளிப்பாக இருக்குது. they are said to be acidic. ஸோ இப்போ புளிப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து அசிடிக்காகவும். some substances like sodium bicarbonate and soap are bitter in taste. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கசப்பாகவும் இருக்காங்க, ரைட்டா. they are said to be basic. this means that they contain either acid or base. ஸோ அப்போ அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு, கசப்பு, பிட்டர், இதை பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆசிடா இல்லை பேஸா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பட் வாட் ஆர் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிட் அண்ட் பேசஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் பிளே எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆசிட் அண்டு பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிட் அண்ட் பேசஸ் ஃபைண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த சோப் யூஸ்டு ஃபார் ஷவர் டு த வினிகர் இன் கிச்சன். சோப் வந்து ஷவர், குளிக்க சோப்பு, துணி துவைக்க சோப்பு, அதே மாதிரி கிச்சனில் வினிகர், அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே டு லைஃப்பில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆசிட் அண்ட் பேசஸ் ஆர் பயாலஜிக்கலி, இண்டஸ்ட்ரியலி அண்ட் என்வரான்மெண்டலி இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அமங் த மெடிசின்ஸ் வி யூஸ் ஆஸ்பிரின் இஸ் அசிடிக் அண்ட் ஆன்டாசிட்ஸ் ஆர் பேசிக். ஸோ ஆஸ்பிரின் அப்படிங்கிறது அசிட்டிக்காகவும், ஆன்டாசிட் அப்படிங்கிறது பேஸாகவும் இருக்குது. Similarly, many biological molecules are also either acid or bases. Dietary fats are acid and the chemical compounds in DNA are bases. ஸோ நம்மளுடைய டிஎன்ஏல இருக்க டிஎன்ஏ, அதாவது டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட், ரிபோநியூக்ளிக் ஆசிட், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார், பேஸ் அப்படின்னு சொல்கிறோம், நைட்ரஜன் பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டயட்ரி ஃபேட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். So in this lesson we will study about the properties and uses of acids and bases, neutralization of acids and bases, and the acid base indicators. First வந்து நம்ம பார்க்குறது acids. The term acid is derived from the Latin word acidus அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு, which means sour, புளிப்பு அப்படின்னு அர்த்தம். Thus the chemical compounds which have sour taste are generally called as acids. All acids contain one or more replaceable hydrogen atoms in their molecules, and when dissolved in water they release hydrogen ions. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லா ஆசிட்ஸும் என்ன இருக்குது, ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வச்சுட்ருக்கோம், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து தண்ணியில் கரையும் போது when dissolved in water they release hydrogen ions. தண்ணியில் கரையும் போது ஒரு ஹைட்ரஜன் அயனை என்ன பண்ணும், வெளியில் அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 அண்ட் நைட்ரிக் ஆசிட் HNO3 ரிலீஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் when dissolved in water. HCl வந்து தண்ணியில் கரையும் போது H+ ஹைட்ரஜன் அயனாகவும் அண்டு குளோரினாவும் பிரியும், ரைட்டா. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஸோ இது வந்து 2 ஹைட்ரஜன் அயன்ஸாகவும் அண்டு சல்ஃபேட் அயன்ஸாகவும் இது பிரியும், ரைட்டா, தண்ணியில் கரையும் போது. Thus acids are defined as the chemical substances which release hydrogen ions when dissolved in water. Acids can be classified into organic acids and inorganic acids depending on the sources. ஸோ அப்போ இது கிடைக்கக்கூடிய சோர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ஆர்கானிக் ஆசிடு, இன்னொன்று இன்ஆர்கானிக் ஆசிட். சம் ஆசிட்ஸ் அக்கர் நேச்சுரலி இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தீஸ் ஆர் கால்டு ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்கிறது ஆர்கானிக் ஆசிட்ஸு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சிட்ரிக் ஆசிடு, டார்டாரிக் ஆசிடு. இப்போ சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் இருக்கிறது, ரைட்டா. இப்போ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அந்த சோர்ஸஸ் அப்படின்றதுனா சிட்ரிக் ஆசிட் லெமனு, லாக்டிக் ஆசிட் சோர் மில்க்கு, ஆக்சாலிக் ஆசிட் டொமேட்டோ, அசிட்டிக் ஆசிடு வினிகரு, மாலிக் ஆசிட் ஆப்பிள், டார்டாரிக் ஆசிடு டாமரிண்ட் புளியில் இருக்கக்கூடியது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். On the other hand, acids are produced artificially in industries. தொழிற்சாலைகளே நம்ம ஆசிடை அப்ளைன் பண்ணுறோம். These acids are called mineral acids or inorganic acid அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மினரல் ஆசிட் இல்லைன்னா inorganic acids. எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, நைட்ரிக் ஆசிட் HNO3.
There are many more classifications of acids. You will study about them in your higher classes. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட்ஸ் ஆர் சோர் டேஸ்ட். ஸோ புளிப்பு சுவையோடு இருக்கும். தே ஆர் கொரசிவ் இன் நேச்சர். அது அரிப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் கேன் ஸ்பாயில் சப்ஸ்டன்சஸ் லைக் ஹியூமன் ஸ்கின், கிளாத்ஸ் அண்டு பேப்பர். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அதாவது வந்து பார்த்தோம்னா கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு, கிளாத்து, பேப்பர் இதெல்லாம் அரிக்கக்கூடியதாக இருக்கும், ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்கும். Generally, acids exist in liquid state, but few acids exist in solid state as well as benzoic acid. பொதுவாக ஆசிட்ஸ் எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்கும், லிக்யூடாக தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பென்சோயிக் ஆசிட். ஆசிட்ஸ் ஆர் கலர்லெஸ், எல்லாமே கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், கலர் கிடையாது. ஆசிட்ஸ் சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஸோ அப்போ பிஹெச் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர்ஸுடைய கலரை ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணும், மாற்றக்கூடிய தன்மை இருக்கும். ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் ரெட் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச் டர்ன்ஸ் பிங்க் வென் ட்ரீட்டட் வித் ஆசிட். ஸோ அப்போ ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ஆசிடில் ட்ரீட் பண்ணும்போது அது என்னவா மாறும், ரெட்டாகும். மெத்தில் ஆரஞ்சு வந்து பிங்காகவும் மாறும். ரைட்டா? தே ஆர் soluble in water, தண்ணியில் கரையக்கூடியது. சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டியூ டு அயனைசேஷன் இன் வாட்டர். ஸோ அப்போ ஆசிட்னுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை காஸ் பண்ணக்கூடியது. ஏனால் அப்படின்னா அதில் அயனைசேஷன் நடக்கிறதுனால. அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும்போது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஆசிட்ஸ் வந்து மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல்ஸ் லைக் ஜிங்க், மெக்னீஷியம், அலுமினியம், அயன் எக்ஸெட்ரா ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் லைக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் மெட்டல் சால்ட் அண்டு ரிலீஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இப்போ இந்த மெட்டல்ஸோடு அது சேரும்போது அது என்ன பண்ணுது, அதனுடைய மெட்டல் சால்ட்டாகவும் அண்டு ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ மெட்டல் ப்ளஸ் டைலூட் ஆசிட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட் கிடையாது, நீராக பகுத்தது. ரைட்டா? ஸோ இப்படி பண்ணும்போது ரெண்டையும் சேர்க்கும்போது மெட்டல் சால்ட்டாகவும் ஹைட்ரஜன் கேஸும் வெளியில் வருது. இப்போ ஜிங்க்கு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டும், அதாவது Z10 அப்படிங்கிறது ஜிங்க்கு, HCl அப்படிங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரெண்டும் சேரும்போது ஜிங்க்கு குளோரைடாகவும் H2 கேஸாகவும் பாரும். ரைட்டா? அதே மாதிரி அயன் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் Fe ப்ளஸ் H2SO4 சேரும்போது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு FeSO4 ஆகவும் ஹைட்ரஜன் கேஸும் இதில் ரிலீஸ் ஆகும். ரைட்டா? அப்போ மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது ஆசிட்ஸ் என்னவா மாறுது, மெட்டல் சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது. இது வந்து காமன். அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்டு பைகார்பனேட். கார்பனேட் கூடயும் பைகார்பனேட் கூடயும் அது ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, when carbonates and bicarbonates come into contact with the dilute acids, carbon dioxide is given out along with the water. ஸோ இப்போ கார்பனேட்டு பைகார்பனேட்டு ஆசிட்ஸோடு ரியாக்ட் பண்ணும்போது அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு கேஸும் அண்டு வாட்டரும் கூட கிடைக்கும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன், சுண்ணாம்புகள் இருக்கு இல்லையா, கால்சியம் கார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் கால்சியம் சல்ஃபேட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். இது மூணு கிடைக்கிது. ஸோ கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சுண்ணாம்புகள் CaCO3 ப்ளஸ் டைலூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 கொஞ்சம் சேர்க்கும்போது அது கால்சியம் சல்ஃபேட் ஆகும், CaSO4 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் H2O. ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடு கேஸாக கிடைக்கும் போது இங்கே வாட்டர் என்ன ஆகும், நமக்கு லிக்விட் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? தென் ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல் ஆக்சைட்ஸ். மெட்டல் ஆக்சைடோடு சேரும்போது ஆக்சைட்ஸ் ஆஃப் வேரியஸ் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் டைலூட் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் த மெட்டலிக் சால்ட் அண்டு வாட்டர். ஸோ மெட்டலோடு சேரும்போது அங்கே என்ன நடந்துச்சு, மெட்டல் சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆனிச்சு. இங்கே மெட்டல் ஆக்சைடோடு சேரும்போது என்ன ஆகுது, மெட்டல் சால்ட்டு ப்ளஸ்ஸு வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக கால்சியம் ஆக்சைடு CaO அப்படிங்கிறது கால்சியம் ஆக்சைடு, அதோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைலூட்டடு 2HCl சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் குளோரைடு சால்ட்டு. கால்சியம் குளோரைடு அப்படிங்கிறது சால்ட், மெட்டல் சால்ட்டு ப்ளஸ் என்ன கிடைக்குது, H2O கிடைக்கிது, வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆக்சைடு இங்கே இருக்கிறதுனால ஆக்சைடு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நமக்கு சால்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிடைக்கும். இங்கே ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஹைட்ரஜன் கேஸோடு என்ன சேர்ந்துடும், ஆக்சிஜன் சேர்ந்து கிடைக்கிறதுனால இங்கே H2O வாட்டராக கிடைச்சிரும். ரைட்டா? ஸோ மெட்டலோடு சேரும்போது மட்டும் ஹைட்ரஜன் கிடைக்குது, மெட்டல் ஆக்சைடோடு சேரும்போது அந்த ஆக்சிஜனும் சேர்றதுனால ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து H2O வாட்டர் நமக்கு கிடைக்குது.
யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரெசன்ட் இன் அவர் ஸ்டொமக் ஹெல்ப்ஸ் இன் த டைஜஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நம்ம இரைப்பை நம்ம குடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிட் சுரக்கிறதுனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன ஆகுது, செரிக்கப்படுது. வினிகர் அசிட்டிக் ஆசிட் இஸ் யூஸ்டு டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நம்ம வினிகர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலி மேக்டு இல்லையா. ஸோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், புளி தண்ணி கரைச்சி வைப்போம் இல்லையா. ஸோ அதுவும் அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ இது என்ன பண்ணும், ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது. பென்சோயிக் ஆசிட் இஸ் ஆல்சோ யூஸ் டு ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் பிக்கிள்ஸ். பென்சோயிக் ஆசிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊறுகாய் இங்கே கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் யூஸ் டு மேக் வாஷிங் அண்டு பாத்திங் சோப். சோடியம் பொட்டாசியம் சால்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸோட அதாவது பொட்டாசியம் சால்ட்டோட ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்தோன்னா எதுக்கு பயன்படுது, குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு தயாரிக்கிறதுல பயன்படுத்தப்படுது. சல்ஃபரிக் ஆசிட் இஸ் கால்டு த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ் அன் எஃபெக்டிவ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். டீஹைட்ரேட்டிங்னா தண்ணீரை நீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இட் இஸ் யூஸ்ட் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் டு மேக் டிடர்ஜென்ட்ஸ், பெயிண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் மெனி மோர் கெமிக்கல்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தோன்னா டிடர்ஜென்ட்ஸு, பெயிண்ட்டு, ஃபெர்டிலைசர்ஸு, இன்னும் நிறைய பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபரிக் ஆசிட் ஆர் இம்பார்ட்டன்ட் லேபரேட்டரி ரீஏஜென்ட். ஸோ இப்போ இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீஏஜென்ட்ஸாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அடுத்து செல்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கண்டெயின் த ஃபண்டமெண்டல் நியூக்ளியர் மெட்டீரியல் கால்டு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது DNA அண்ட் RNA. Animals have deoxyribonucleic acid DNA, whereas plants contain ribonucleic acid RNA. இவங்க பிளான்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், DNA இருக்கும், RNA இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. தே ஆர் பேஸ்ட் ஆன் நைட்ரஜன் பேசஸ். நெக்ஸ்ட் வந்து பேசஸ். ஸோ இப்போ பேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது we use soaps for bathing as well as washing soaps are slippery in nature. ஸோ வழுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது இல்லையா, வளவளப்பா. do you know why அப்படின்னா soaps are slippery due to the presence of base. ஸோ அதில் அந்த பேஸ் இருக்கிறதுனால தான் அது அந்த ஸ்லிப்பரி நேச்சரோடு இருக்குது. soaps are slippery due to the presence of base. Bases are chemical substances that are corrosive and bitter in taste. ஸோ அப்போ எப்படி இருக்கும், அரிப்புத்தன்மையுடையனோ அண்டு கசப்புத்தன்மையோடையும் இருக்குது இல்லையா. a lot of bleaches, soaps, detergents, toothpaste etc. contain bases. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு அப்புறம் சோப்ஸ் எல்லாமே என்ன தான், பேஸ் தான். இன் கான்ட்ராஸ்ட் டு ஆசிட்ஸ் which release hydrogen ions in water, bases release hydroxide ions in water. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸை ரிலீஸ் பண்ணும் வாட்டரில் கரையும் போது, பேசஸ் வந்து ஹைட்ராக்சைடு அயன்ஸை ரிலீஸ் பண்ணும், OH, ஓகேவா. Thus the chemical substances that release hydroxide ions when dissolved in water are called as bases. ஸோ எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தண்ணியில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயன்ஸை வெளியிடுதோ, அதாவது OH வெளியிடுதோ, அவங்க எல்லாருமே பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படிங்கிறது அண்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. இவங்க தண்ணியில் கரையும் போது என்னவா மாறுவாங்கன்னா சோடியம் அயனாகவும் OH அயன் ஹைட்ராக்சைடு அயனாகவும் பிரிவாங்க. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் அயனாகவும் ஹைட்ராக்சைடு அயனாகவும் பிரிவாங்க. வாட்டர் soluble bases are called alkalis அப்படின்னு சொல்லுவோம். பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு and ammonium hydroxide are highly soluble in water and hence they are called alkalis. ஸோ இப்போ ஆல்கலிஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது தண்ணியில் கரையிறதுனால தான் அதுக்கு பேர் ஆல்கலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். யார் யாரெல்லாம், சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு, இவங்க எல்லாருமே. Certain chemical substances which do not release hydroxide ions when dissolved in water also behave as a bases. ஸோ இப்போ சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், தண்ணியில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயன்ஸை ரிலீஸ் பண்ணுறதில்ல, ஆனாலும் அவங்க என்ன தான் இருக்காங்க, பேசஸாக தான் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, கால்சியம் கார்பனேட், இவங்க எல்லாருமே. ஸோ கார்பனேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயன்ஸை வெளியிடுறதில்ல, ஆனாலும் அவங்க யார் தான், பேசஸ் தான். காமன் பேசஸ் இன் சம் ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா MgOH2 அப்படின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது NaOH சோப்பில் இருக்குது. அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OHங்கிறது சொல்யூஷன் ஆஃப் க்ளீனிங் விண்டோஸ். ஸோ அப்போ அது நம்ம கொலின் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிறது. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 லைம் வாட்டர் சுண்ணாம்பு தண்ணி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH சோப்பு. அடுத்து இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்.
Bases generally exist in solid state, but some bases exist in liquid state also. Example, ammonium hydroxide, calcium hydroxide. பொதுவாக ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா லிக்விட் ஸ்டேட்டு, சம் ஆர் சாலிட் ஸ்டேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பேசஸ் ஆர் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி என்னவாக இருக்காங்க, சாலிட் ஸ்டேட்டில் இருக்காங்க. சம் பேசஸ் மட்டும் எப்படி இருக்காங்க, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காங்க. அடுத்து பேசஸ் gives soapy touch only in aqueous medium, not in dry nature. பேசஸ் வந்து பார்த்தோன்னா சோப்பி டச்சாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட சோப் மாதிரி இருக்கும். எப்போனா ஆக்வஸ் மீடியத்தில், தண்ணி இருக்கக்கூடிய மீடியத்தில். ட்ரையில் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பேசஸ் ஆர் பிட்டர் அண்ட் டேஸ்ட், கசப்பு தன்மை கொண்டிருக்கும். பேசஸ் ஆர் குறைசி, இதுவும் அரிப்புத்தன்மையோடையும். when come in contact with the skin frequently they form painful blisters. ஸோ இப்போ தொடர்ந்து இது கையில் பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா அங்கே வலியோடு இருக்கக்கூடிய கொப்பளம், பிளிஸ்டர்ஸ் வந்து வரும் நமக்கு. பேசஸ் ஆர் ஜென்ரலி கலர்லெஸ், இங்கேயும் வந்து கலர்லெஸ் தான் இருக்காங்க. சோப்லாம் வந்து பார்த்தோன்னா அப்புறம் ஏன் கலராக இருக்குன்னா அதில் கலரிங் ஏஜென்ட் போடுறதுனால தான் கலராக இருக்காங்க. ஆனால் நேச்சுரலாக தே ஆர் கலர்லெஸ். பேசஸ் ஆல்சோ சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கலர் இண்டிகேட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. ரெட் லிட்மஸ் பேப்பர் டர்ன்ஸ் ப்ளூ when treated with the bases. ஆசிட் வந்து பார்த்தோன்னா ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும், பேஸ் வந்து என்ன பண்ணுது, ரெட் லிட்மஸை ப்ளூவாக மாற்றுது. Similarly, they turn methyl orange to yellow and phenolphthalein to pink color. ஸோ மெத்தில் ஆரஞ்சு எல்லோவாகவும் ஃபினாப்தலினை வந்து பிங்க் கலராகவும் மாற்றக்கூடியது. பேசஸ் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் aqueous சொல்யூஷன். ஸோ ஆசிட் மாதிரியே பேசஸ் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியை காஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸோடு சேரும்போது generally metals do not react with the bases. அதோடு சேரதில்லை. metals like aluminum and zinc react with the bases like sodium hydroxide, forming aluminates and release hydrogen. ஸோ பொதுவாக பேசஸ் வந்து எதோடு சேரதில்லை, மெட்டலோடு ரியாக்ட் பண்ணுறதில்ல. அதில் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக அலுமினியம் அண்டு ஜிங்க் இது மட்டும் என்ன ஆகுது, பேசஸோடு ரியாக்ட் பண்ணும்போது பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, அது எஸ்பெஷலி சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபார்மிங் அலுமினேட் ஆகும், ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH ப்ளஸ் வாட்டர் சேரும்போது சோடியம் அலுமினேட்டாகவும் ஹைட்ரஜனையும் ரிலீஸ் பண்ணுது. அலுமினேட் அப்படிங்கிறது AlO2. ஓகேவா. அடுத்து ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் அதோடு சேரும்போது ஆல் பேசஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டலிக் ஆக்சைட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்டு வாட்டர். ஸோ நான் மெட்டலிக் ஆக்சைட்ஸோடு சேரும்போது இது என்ன பண்ணுது, எல்லாத்தோடையும் ரியாக்ட் பண்ணி அதனுடைய சால்ட்டாகவும், அதாவது மெட்டல் சால்ட்டாகவும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணுது. ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் சோடியம் கார்பனேட்டு. ஸோ இங்கே கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நான் மெட்டல் இல்லையா. ஸோ அப்போ அதோடு சேரும்போது என்ன ஆகுது, அதனுடைய ஆக்சைட்ஸ் கிடைக்குது நமக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் சோடியம் கார்பனேட்டு ப்ளஸ் வாட்டர் நமக்கு கிடைக்குது. ரைட்டா. அதே மாதிரி ரியாக்ஷன் வித் அமோனியம் சால்ட்டோடு சேரும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அமோனியம் சால்ட்டு, அமோனியம் குளோரைடு அப்படிங்கிறது அமோனியம் சால்ட்டு விச் கிவ்ஸ் சோடியம் குளோரைடு ப்ளஸ் அமோனியா ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த 3 பொருள் கிடைக்கிது. சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது NaCl, அடுத்து அமோனியா NH3 கேஸ், ஏரோமார்க் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அமோனியா கேஸாகவும் H2O வாட்டராகவும் நமக்கு கிடைக்கக்கூடியது. Though acids and bases have some unique properties, there are certain similarities between them. Some of them are given below. ஸோ இப்போ ஆசிட் அண்ட் பேசஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சில விஷயங்களில் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னென்னா தே ஆர் கொரசிவ் நேச்சர், அரிப்புத்தன்மை ஆசிட் பேஸ் ரெண்டுக்குமே இருக்குது. தே அண்டர்கோ அயனைசேஷன் ஆக்வஸ் சொல்யூஷன். ஸோ ஆக்வஸ் சொல்யூஷனில் இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அயனைசேஷன் நடக்க இது பண்ணுறாங்க. தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் ஆக்வஸ் சொல்யூஷன். இவங்க அயனைசேஷன் நடக்கிறதுனால அங்கே என்ன நடக்கும், எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகும். தே அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ். 2 பேருமே நியூட்ரலைசேஷனுக்கு போவாங்க. ரைட்டா. சம் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ் டேபிள் 14.3ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிட்ஸ் தே ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் இன் வாட்டர். பேசஸ் வந்து பார்த்தோன்னா ஹைட்ராக்சைடு அயன்ஸ் இன் வாட்டர் OH. ஓகேவா. தே ஆர் சோர் இன் டேஸ்ட், புளிப்புச்சுவை. இவங்க பெட்டர் இன் டேஸ்ட், கசப்பு. ஃபியூ ஆசிட்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட்டு. சில ஆசிட் வந்து சாலிட் ஸ்டேட்டாகவும், மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் என்னவாக இருக்காங்க, சாலிட் ஸ்டேட்டாக தான் இருக்காங்க. ரைட்டா. ஆசிட்ஸ் அண்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ரெட்டு. இவங்க வந்து ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்ட்டு ப்ளூ. யூசஸ் ஆஃப் பேசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOHன்னு படித்தோம் இல்லையா, அவங்க இஸ் யூஸ்டு டு மேக் பாத்திங் சோப்ஸ், குளிக்கிற சோப் தயாரிக்கலையும்.
சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ் டு மேக் வாஷிங் சோப்ஸ், துவைக்கிற சோப்புலையும் பயன்படுத்தப்படுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் தொழிற்சாலையில், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல், நம்ம நூல், பஞ்சு மில்லு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன், சில மெடிசன்ஸ் தயாரிக்கிறதுலேயும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுத்தப்படுறாங்க. அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங். ஸோ அப்போ சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம பயன்படுத்துகிறோம், சுண்ணாம்பு, ரைட்டா. Aluminum hydroxide and magnesium hydroxide are used in antacids to cure acidity problems. ஸோ இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்ஸும் எங்கே பயன்படுத்தப்படுறாங்க? ஆன்டசிட்ஸ் டு அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ். நம்ம கடையில் அசிடிட்டிக்கு டேப்லெட் விற்கிறது இல்லையா, இந்த நிறைய விளம்பரம் கூட போடுறாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆன்டசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்தோன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து அமோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் நைலான், பிளாஸ்டிக் அண்டு ரப்பர். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு இவங்க வந்து எங்கே பயன்படுத்தப்படுறாங்க? உரம், அப்புறம் நைலான், நம்ம நைலான் கிளாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நூல் மேக்கிங், சிந்தட்டிக் இதில், அப்புறம் பிளாஸ்டிக் அண்டு ரப்பர்ஸில் அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம பயன்படுத்துகிறோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். When neutrality is achieved between two different chemical substances with different chemical properties through a reaction, then it is called neutralization in chemistry அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நியூட்ரல் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை வித் டூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்குது. அதை ரெண்டையும் வந்து பார்த்தோம்னா த்ரூ ரியாக்ஷன், தென் இட் இஸ் கால்டு நியூட்ரலைசேஷன். அப்படி ரியாக்ட் பண்ண வைக்கக்கூடியது என்னது? நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்னு பேர். தஸ் நியூட்ரலைசேஷன் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் an acid and a base react with each other to form a salt and water. ஸோ இப்போ ஆசிடும் பேஸும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து எதை நமக்கு கிடைக்குது? சால்ட்டும் வாட்டரும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதான் நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் பிட்வீன் an acid and bases can be written as acid plus base gives salt and water. அவ்வளோதான் விஷயம், ரைட்டா. In this reaction, hydrogen ions and chlorine ions are produced by the hydrochloric acid and sodium ions and hydroxide ions are produced by sodium hydroxide base. ஸோ அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும்னா சோடியம் அயன்ஸ், சோடியம் அண்டு ஹைட்ராக்சைடு, அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தா HCl ions produced by the hydrochloric acid. ஸோ ஹைட்ரஜன் அயனும் குளோரின் அயனும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சோடியம் அயனும் ஹைட்ராக்சைடு அயன்ஸும் ப்ரொடியூஸ்டு பை சோடியம் ஹைட்ராக்சைடும் கிடைக்குது. when these ions combine together, sodium chloride NaCl, salt and water are produced. இது ரெண்டும் சேரும்போது அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீக்கரில் இருக்கக்கூடியது HCl. ஸோ இப்போ HCl வந்து அயனைசேஷன் ஆகுது, ஹைட்ரஜன் அயனும் குளோரின் அயனும் கிடைக்குது. ப்ளஸ் அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். இதில் வந்து பார்த்தோன்னா சோடியமும் ஹைட்ராக்சைடு அயன்ஸும் இருக்குது. ரெண்டுமே நம்ம நியூட்ரல் பண்ணையில் என்ன கிடைக்கணும்? நியூட்ரலைசேஷனில் சோடியம் குளோரைடும் அடுத்து அங்கே ஹைட்ராக்சைடு, அதாவது H2O வாட்டரும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் என்னது நமக்கு? சால்ட்டு ப்ளஸ் வாட்டர். Similarly, other acids also produce their salt when they are react with bases. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆசிட் அதர் ஆசிட்ஸும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க? ப்ரொடியூஸ் வித் த சால்ட், அதனுடைய சால்ட்டை இது பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எப்போ? தே ரியாக்ட் வித் பேசஸோட. Some of the salt produced by neutralization reactions are given below. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் நியூட்ரலைசேஷனில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் சேரையில் சோடியம் குளோரைடும், சல்ஃபரிக் ஆசிட் H2SO4ம் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேரும்போது சோடியம் சல்ஃபேட்டும், நைட்ரிக் ஆசிடு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கல சோடியம் நைட்ரேட்டும், அதே மாதிரி அசிட்டிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேரையில் சோடியம் அசிட்டேட்டும் நமக்கு கிடைக்குது. இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம் நம்மளோட டெய்லி லைஃப் அப்படின்னா, பேலன்சிங் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த் அண்ட் ஃபார் அவர் என்விரான்மெண்ட். We come across various neutralization reactions in our daily life. Let us study about the importance of some of those reactions. இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீ பைட்டு, தேனீக்கடி.
whenever bees or red ants bite us, they inject an acid called formic acid into our body. ஸோ நம்ம உடம்புல தேனியோ அல்லது எறும்போ கடிக்கும்போது அது என்ன ஆசிட்டை நம்ம உடம்புல செலுத்தும் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்டை. திஸ் ஆசிட் காஸ் பர்னிங் சென்சேஷன் அண்டு பெயின். ஸோ அது நம்ம உடம்புல என்ன பண்ணும், பர்னிங் எரிச்சலையும் பெயினையும் உண்டு பண்ணும். To suppress the pain, a suitable base in the form of calcium hydroxide, lime paste available at home, is applied so as to neutralize the formic acid. ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, பெயின் அதை நம்ம கடித்த இடத்துல நம்ம சுண்ணாம்பை தடவும் போது அது என்ன பண்ணுது, நமக்கு அந்த வலியை குறைச்சி என்ன பண்ணுது, நியூட்ரலைஸ் த ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. ரைட்டா?